ஆமென். இந்த காலையில் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை துதிப்போம், முழு ஆத்துமாவோடு கூட அவரை ஆராதிப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்த்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்த்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. இயேசுவே, உமது அதிசயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவேன். நீ என்னை வழி நடத்தி வந்த பாதைகள், என் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியங்கள், எத்தனை விபத்துகள் இருந்து உமது கரம் காப்பாற்றினது. ஓ, உமது அதிசயத்தை சொல்லி சொல்லி துதிப்பேன். தாழ்வில இருந்த என்னை தூக்கி எடுத்து அலங்கரித்தீங்க. இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல வாயை திறந்து இயேசுவை துதிங்க. துதிக்க மறந்துட்டோம். வாயை திறந்து முழு இருதயத்தோடு, அப்பா நீ செய்த நன்மைக்கு நன்றி, எனக்கு நல்ல உணவை கொடுத்தீங்க. ஓ, என்னை கைவிடாதபடி, நான் விழுந்து போகாதபடி, நான் தடுமாறாதபடி, தடுமாறும் பொழுதெல்லாம் என்னை தாங்கி கொண்டு என்னை நடத்தினேன். நன்றி நன்றி நன்றி. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். உமது அதிசயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன். உன்னதமானவரே, உமது அதிசயங்களை எடுத்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள் ஒழியட்டும். அது அழிந்து போகட்டும், நிரந்தரமாய் ஒழியட்டும். மரண பயங்கள் நீங்கட்டும். ஓ, பொல்லாத காரியங்கள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஓ, வாழ்வு உண்டாகட்டும். இயேசுவே நன்றி நன்றி. ஆமென். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 97 அத்தியாயம் 11 இந்த சங்கீதக்காரர் அப்படி சொல்றாரு: நீதிமானுக்கே வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கே மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் மனுஷனுக்காக சில காரியத்தை விதைச்சிருக்கிறாராம். ஹலோ, காது கேக்குதா? விதைச்சா அறுவடை உண்டு. நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய வாழ்வுக்காக இந்த நல்ல கர்த்தர் விதைகளை விதைச்சிருக்கிறார். என்ன விதையை விதைச்சிருக்கிறாரு இல்லையா? வெளிச்சம் தரக்கூடிய விதை. இந்த உலகம் எப்படியோ இருளாயிட்டு இல்லையா? கீழ்ப்படியாத காரியங்கள், முறுமுறுப்பான காரியங்கள்,
அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருந்தார், அதை மறந்துட்டு முறுமுறுப்பு, கசப்பு. அப்போ பாருங்க, இருள் வந்துடுது. இன்னைக்கு இப்படி தான் மனுஷன் கெடுத்து வச்சிட்டான். கர்த்தர் அற்புதமான உலகத்தை படைச்சாரு. இந்த இருள் வந்து மனுஷனை அப்படியே மூடுது. எப்படி? பெருமையில், சிற்றின்ப ஆசைகளில், கீழ்ப்படியாததில், எரிச்சல் படுறதில்ல, கர்த்தருக்கு விரோதமாக காரியத்தை செய்கிறதில்ல, கர்த்தரை விட்டு விலகி போகும்போது இந்த இருள் வருது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீதிமானுக்கோ வெளிச்சமும். யாருங்க நீதிமானு? நீங்கள் நீதிமானா? நான் நீதிமானா? ஆமாம். எப்படி இந்த நீதி வந்தது? கவனிங்க. Who are the righteous? யார் இந்த நீதிமான்? Those who are believe. எந்த ஒரு மனுஷி கர்த்தரை நம்புகிறான். எப்படி நம்புகிறான்? அவர் எனக்காக மறிச்சாரு, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய நோய், சாபத்துக்கு மறிச்சாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரு, எனக்கு என்னென்ன பே பண்ணணுமோ எல்லாத்தையும் பே பண்ணிட்டாரு இல்லையா? நான் இப்போது அவருடைய கிருபையில் வாழுவேன். கிருபையில் மாத்திரம்தான் வாழுவேன். உலகம் திணிக்கிற விஷயத்தில் வாழ மாட்டேன். உலகம் என்னை வந்து இழுக்குது பற்றியா, அதுக்கு நான் போக மாட்டேன். அவருடைய கிருபை இழுக்குது பற்றியா, அந்த கிருபைக்கு நேராக போவேன். அந்த கிருபை எடுத்து பேசுவேன், அந்த கிருபை எடுத்து தியானிப்பேன், அதை தான் நம்புவேன், அதில் தான் வாழ்க்கையை நடத்த ஆசைப்படுவேன். இவனுக்கு பேர் தான் நீதிமான். இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்களா? தயவுசெய்து இன்னைக்கு ஒருவேளை உலகம் உங்களை பிடிச்சி இழுக்கலாம். சில மனிதர்கள் உலகத்தில் இருந்து நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. வார்த்தையில், எண்ணத்தில், அப்படியே மைண்டில் அந்த காரியத்தை போட்டுறாங்க. பாருங்கள், நம்ம மைண்டில் தான் அந்த காரியம் உள்ளே போகுது. தேவையில்லாததை பேசி காரியங்களை என்ன செய்கிறாங்க? உள்ளே போட்டு விடுறாங்க. அது அப்படியே என்ன செய்யுது? நம்ம இருதயமே மாறுது. அப்புறம் பாருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஈர்க்கடத்துல சொல்லுங்கள், இருள் இல்லை, வெளிச்சம். வெளிச்சம் ஏன் கர்த்தர் கொடுக்குறாரு? ஏன் வெளிச்சம் கொடுக்குறாரு நீதிமானுக்கு? அந்த வெளிச்சம் தான் கைட் பண்ணுது, கைடன்ஸ். கடவுள் வழி நடத்துகிறாரு, உங்களை வழி நடத்த விரும்புகிறாரு. ஆமென். அடுத்தது பாருங்க, அந்த வெளிச்சம்ன்றது எதை குறிக்குதுன்னா, ஹோப்பு, நம்பிக்கை. வெளிச்சம், வேதத்தில் இருக்கிற வார்த்தை வெளிச்சமாக இருக்குது, அது நம்பிக்கை கொடுக்குது. உலகம் பாருங்க ஏமாத்துது, நம்பிக்கை கொடுக்குது. உனக்கு இப்படி வந்துடும், உன் எதிர்காலம் இப்படி இருக்குமாக்கும், நீ இதை செய், இப்படி பண்ணு, துணிகரமாக பண்ணு, ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருப்ப. பாருங்க, நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் வார்த்தையில் உனக்கு வெளிச்சம் இருக்குன்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இன்றைக்கி அந்த வார்த்தை எடுங்க, அந்த நம்பிக்கை எடுங்க. இறுதியாக ட்ரூத்து. இந்த வெளிச்சன்றது எதை சொல்லுதுன்னா, அது சத்தியம். கடவுளுடைய வார்த்தையில் தாங்க அந்த சத்தியமே இருக்குது. கடவுளுடைய வார்த்தை எந்த மனுஷன் எடுக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்? அவன் நீதிமானாக மாறுவான் இல்லையா? இந்த வார்த்தை இதோடு கூட முடிப்போம். இதனுடைய 2வது பகுதி நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.